என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். ஜெயிலர் என்னடா இவ்வளோ நாள் ஆன பிறகு இன்னும் ஜெயிலரானா, ஆமாம், ஏன்னா அதோட சாதனை தொடருது. அதுபோல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் திரைப்படம் வெளியாகி 100 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. வசூலில் அந்த படம் மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சது. அதெல்லாம் நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். இந்த படம் இப்போது லேட்டஸ்ட் என்னென்னா 2023இல் அதிக வசூலை குவித்த படங்களில் இந்திய அளவில் அந்த படம் 5வது இடத்தை பிடித்திருக்கிறது. தமிழில் அந்த படம் தான் நம்பர் 1. கூகுள் அந்த தேடு பொறியில் மிக அதிகமாக தேடப்பட்ட படம் அப்படின்னு பார்த்தா அதுவும் ஜெயிலர் தான். 2023இல் கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட படம் இந்த படம் தான். அதே போல் பொதுவாக இப்போது பேன் இண்டியா படம்னு சொல்கிறாங்க. குறைந்தது 5 மொழிகளில் ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, இந்த 5 மொழிகளில் தவறாமல் ரிலீஸ் பண்ணுறாங்க பேன் இந்தியா படங்களை. அப்படி வெளியான படங்கள் எல்லாமே இந்த 5 மொழிகளிலுமே பெரிய வசூலை குவிக்குதான்னு சொன்னால் கிடையாது. இப்போ நீங்கள் பத்தான், ஜவான் இந்த 2 படமும் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்த ஷாருக் கான் படங்கள். இந்த படம் மற்ற மொழிகளில் என்ன சாதனை பண்ணுச்சுன்னா அது ஒன்றுமே கிடையாது. அது பொதுவாக ஹிந்தியில் தான் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கோம். தமிழ்லேயும் அல்லது மற்ற தென்னிந்திய மொழிகளில் அந்த படம் பெரிய வசூலை பெற்றிருக்காது. ஆனால் ஜெயிலர் அந்த போக்கையை உடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த 5 மொழிகளிலுமே கணிசமான கோடிகளை பார்த்த படம்னா அது ஜெயிலர் தான். குறிப்பாக தமிழ், தெலுங்கு இது 2லுமே 100 கோடிக்கு மேலே வசூலித்த ஒரே படம் இந்த ஜெயிலர் தான். தமிழில் 235 கோடிக்கு மேலே அந்த படம் வசூலிச்சிருக்கு. தெலுங்கில் 100 கோடிக்கு மேலே வசூலிச்சிருக்கு. கன்னடம், மலையாளம் இது எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய வசூலை பெற்றிருக்கிறது. அந்த வகையில் வேறு எந்த ஈவன் இந்தி படங்கள் உள்ளிட்ட வேறு எந்த படங்களும் செய்யாத சாதனையை ஜெயிலர் செஞ்சுருக்கு. வெளியான அனைத்து மொழிகளிலுமே கணிசமான வசூலை பார்த்துருக்கு. ஹிந்தியில் கூட அது ஒரு 25 கோடி ரூபாய் வசூலை பார்த்துருக்கு. ஹிந்தியில் மட்டும் அதிக திரைகளில் இந்த படத்தை வெளியிட்டிருந்தால் நிச்சயமாக அங்கு மிகப்பெரிய ஒரு வசூலை பார்த்துருக்கோம் ஜெயிலர். அதை சன் பிக்சர்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக 171வது படத்தில் அதை செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்து அஜித் நடிச்சுக்கிட்டு இருக்கிற விடாமுயற்சி அந்த படத்தோட ஒரு அப்டேட். நீங்கள் ஏற்கனவே செய்தி வெளியாகிடுச்சு. இந்த படம் இன்னும் ஷூட்டிங் முடியல. படத்தை பற்றிய எந்த ஒரு சிறு தகவலும் இன்னும் வெளியாகலை. அதிகாரப்பூர்வமான புகைப்படம் ஒன்று கூட வெளியாகவில்லை. ஆனால் அந்த படத்தின் வியாபாரம் பலரையும் வாய்ப்பிழக்க வைத்திருக்கிறது. இதுவரைக்கும் 250 கோடிக்கு அந்த படம் விற்பனையாகி இருப்பதாக செய்திகள் வந்திருக்கு. அதாவது தொலைக்காட்சி மற்றும் ஓடிடி இந்த 2 தளங்களிலும் இந்த படத்தின் வியாபாரம் 250 கோடி என்பது தான் இப்போதைய லேட்டஸ்ட் தகவல். இன்னும் இந்த படத்தினுடைய தியேட்ரிக்கல் ரைட்ஸ் இருக்குது, வெளிநாட்டு உரிமைகள் இருக்குது. இதெல்லாம் விற்பனையாகும்போது அஜித் பட வசூலில் அல்லது அஜித் பட வியாபாரத்தில் புதிய மைல்கல்லை விடாமுயற்சி தொடும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற நிலவரம். படத்தோட ஷூட்டிங் என்ன நிலைமையில் இருக்குன்னா, இந்த படம் இன்னும் அதனுடைய 3ஆம் கட்ட படப்பிடிப்பு அஜர்பைஜான் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த படம் வெகு விரைவிலேயே அந்த ஷூட்டிங் முடிய போகுது. இன்னொரு 40 நாள் ஷூட்டிங் தான். அதன் பிறகு அந்த குழு சென்னை திரும்புகிறது. அதன் பிறகு வரிசையாக விடாமுயற்சி அப்டேட் இருக்கும். படம் அநேகமாக இந்த கோடை காலத்தில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதே நம்ம அஜித் படத்தோட இன்னொரு அப்டேட்டு. அவருடைய 63 மற்றும் 64வது படங்கள் பற்றி நிறைய செய்திகள் வந்திருக்கு. குறிப்பாக 63வது படத்தை ஒரு தெலுங்கு பட நிறுவனம் தயாரிக்குதுன்னு சொல்லியிருந்தோம். 64வது படம் வெற்றிமாறன் இயக்குவதாக தகவல் வந்திருக்கு. அது சிவா இயக்குவார் என்று சொல்லப்பட்டிருந்தது. இப்போது வெற்றிமாறன் பெயர் அந்த பட்டியலில் இணைந்திருக்கிறது. ஆனால் எதுவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. அதனால் அதிகாரப்பூர்வமாக வெளிவரும்போது தான் அது உண்மை. அதுவரை இது ஒரு செய்தி. அவருடைய அஜித் ரசிகர்களுக்கு உற்சாகம் தருகிற ஒரு செய்தி. ஏன்னா இந்த காம்போ, இந்த இணை வரணும் அப்படிங்கிறது பல பேரோட ஆசை. ஏன்னா வெற்றிமாறன், தனுஷ் பார்த்துட்டாங்க. அதே போல் வெற்றிமாறன், சூர்யா அதை பார்க்குறதுக்கு எல்லாரும் ஆவலாக இருந்தாங்க. ஆனால் அந்த படம் குறித்த செய்திகள் ஏனோ வருவது முழுசாக நின்று போச்சு. இப்போ முழுக்க முழுக்க
அஜித் வெற்றிமாறன் கூட்டணி பற்றி தான் செய்தி வருது. இந்த கூட்டணி இணைந்தால், இந்த கூட்டணி அமைந்தால் நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு மாறுபட்ட படம் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது அமைவதற்காக நாமும் வந்து இப்போ அடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி இருக்கிற லால் சலாம் அந்த படத்தை பற்றிய ஒரு சிறு அப்டேட்டு. ஏன்னா அந்த படத்துடைய டீசர் 2 டீசர்கள் வெளியாகி 2மே வந்து பார்வையாளர்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றன. அதுலேயும் குறிப்பாக ரஜினி பிறந்தநாள் அன்னைக்கு வெளியான அந்த லேட்டஸ்ட் டீசர் வந்து ரொம்ப நல்லா இருந்து, குறிப்பாக அதில் ரஹ்மானோட மியூசிக் ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போது அந்த படத்தோட முதல் சிங்கிள் தேர் திருவிழா வந்து வெளியாகி இருக்குது. உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பாட்டு கேட்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு அதாவது பொதுவாக வந்து டார்க் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சினிமாவில். அதாவது திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு குதிரை 4 கால் பாய்ச்சல் பாயும் இல்லையா, அந்த மாதிரி யாரும் எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு வெற்றியை இந்த லால் சலாம் பெறும் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு வந்து அப்படி சொல்லிக்கிட்டே இருக்குது. வெளிவருகிற செய்திகள், அந்த படத்தின் காட்சிகள் அல்லது அந்த படத்தினுடைய பாடல்கள், இசை எல்லாத்தையும் கேட்கும்போது நமக்கு வந்து அந்த நம்பிக்கை அதிகரிச்சிருக்கு. இந்த செய்திகள் எப்படி இருந்தாலும் இந்த படங்களை பார்க்கும் ஆவல் மற்ற ரசிகர்களைப் போலவே நமக்கும் இருக்கிறது.